லங்காதி பத்திரிகையில் ஒரு புகைப்படம் இருக்கிறது. புகைப்படத்தை பார்த்துவிட்டு வரலாம். எனவே அந்த புகைப்படம் எது இலங்கையா அல்லது வேறு ஐரோப்பிய நாடுகளா என்பதை காண்பிப்பது போன்ற ஒரு புகைப்படமாக இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், அகமெத்தினிய படுகண்ண கிஹிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு இன்று தினம் லங்காதி பத்திரிகையில் தொடர்பான புகைப்படம் வெளியாகிருப்பதை நாங்கள் காணலாம். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கடந்த 27ஆம் தேதி சிவமாக்கனொன்றுக்கு சுதந்திரமாக சென்று அங்கு தனது வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்யும் விதத்தை நாங்கள் இந்த புகைப்படத்தில் காணக்கூடியதாக இருக்கு. சமூக வலைதளத்தில் இந்த புகைப்படம் வந்திருக்கிறது. இலங்கை நாட்டினுடைய பிரதமர் இவ்வாறு தங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தாமாகவே சென்று கொள்வனவு செய்கின்ற வகையில் நாட்டினுடைய இந்த நடைமுறை விடயங்கள் மாற்றமடைந்திருக்கிறது. எனவே இவ்வாறு இருக்கின்ற ஜனாதிபதியோ பிரதமரோ அமைச்சர்களோ பார்லிமெண்டர்களோ நேரடியாக சென்று சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்து அதற்கான பணத்தை செலுத்துகின்ற போது பொருட்களின் விலை எந்த அளவு இருக்கிறது, இது மக்களுக்கு எப்படியான தாக்கத்தை செலுத்தும், எனவே இந்த பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு எப்படியான விடயங்களை மேற்கொள்ளலாம், எந்தெந்த பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கிறது, அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டிருக்கின்ற அந்த பொருட்களின் விலைகள் அவ்வாறு இருக்கிறதா இல்லையா, அல்லது அதனுடைய அந்த பிரச்சனை அதிக விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கேட்டறிந்து தெரிந்து கொள்வதை விட பார்த்து அதனை அனுபவ ரீதியாக புரிந்து கொள்வதனூடாக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை நாங்களும் வரவேற்க வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் இருக்கின்ற அமைச்சர்களும் பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் தங்கள் வீட்டுக்கு தேவையான மரக்கறிகள், அரிசி, மா உள்ளிட்ட எல்லாவற்றையும் நேரடியாக அவர்களே சென்று கொள்வனவு செய்கின்ற போது மக்களுக்கான உண்மையான பிரச்சனை தெரிய வரும். பிரச்சனை தெரிய வந்தால் அதற்கான தீர்வும் தேடி வரும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த புகைப்படம் இவ்வாறு இந்த விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டுவதாக நாங்கள் பார்க்கிறோம்.